ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐபிஎல் அப்படின்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்தியன் ப்ரீமியர் லீக். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது இந்தியன் ப்ரீமியர் லீக் நடைபெற்று கொண்டுள்ளது. ஸோ இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் என்னென்ன அவார்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வழங்கப்படுது, இதனுடைய டைட்டில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இந்த இந்தியன் ப்ரீமியர் லீக் எப்போ தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐபிஎல் மேட்ச் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் நடைபெறக்கூடிய 2020 கிரிக்கெட் லீக் ஆகும். ஆனால் 2020 கொரோனா தொற்றின் காரணமாக இந்தியாவில் இந்தியன் பிரீமியர் லீக் நடைபெறவில்லை. இது 2007ஆம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஐபிஎல் மேட்சுக்கு இந்த பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்தான் பொறுப்பு வகிக்குது. தற்போது வரை மும்பை இந்தியன்ஸ் அணி தான் அதிகபட்சமாக 4 முறை ஐபிஎல் பட்டங்களை வென்றுள்ளது. வீரர்களின் செயல்திறன் அடிப்படையில் ஐபிஎல் போட்டியில் வழங்கப்படும் விருதுகள் என்னென்னு பார்க்கலாம். ஆரஞ்ச் கேப் அப்படின்னு ஒரு விருது வழங்கப்படுது. இது எதற்காக அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச்சில் அதிக ரன் அடித்தவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இப்போ 2020க்கான ஐபிஎல் நடந்துட்டுருக்கிறதுனால 2019ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் ஆரஞ்ச் கேப் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேவிட் வார்னர் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரர் தான் இந்த விருதை பெற்றுள்ளார். பர்பிள் கேப் அப்படின்ற விருது இந்த வீரர்களுக்கு வழங்கப்படுது. இல்லை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச்சில் அதிக விக்கெட் எடுத்தவருக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. அப்போ 2019ஆம் ஆண்டிற்கான பர்பிள் கேப் விருதினை இம்ரான் தாஹிர் என்ற கிரிக்கெட் வீரர் வென்றுள்ளார். அடுத்ததாக அதிகபட்ச சிக்ஸர் விருது, மேக்ஸிமம் சிக்ஸஸ் அவார்டு என்று சொல்லக்கூடிய விருது ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு நபருக்கு வழங்கப்படுது. எதற்காக அந்த நபருக்கு வழங்கப்படுது அப்படின்னா, ஐபிஎல்லில் அதிக சிக்ஸர்களை அடித்த பேட்ஸ்மேனுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டிற்கான மேக்ஸிமம் சிக்ஸஸ் அவார்டு என்ற விருதினை வென்றுள்ளவர் ஆண்ட்ரே ரசல் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரர். மிகவும் மதிப்புமிக்க வீரர், அதாவது மேன் ஆஃப் தி மேட்ச் இல்லைனா மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் என்று சொல்லக்கூடிய போட்டியின் நாயகன் என்ற பட்டத்தினை வென்று 2019ஆம் ஆண்டிற்கான இந்த விருதினை ஆண்ட்ரே ரசல் என்பவர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2012 வரை இந்த மதிப்புமிக்க வீரர் என்று சொல்லக்கூடிய டைட்டில் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 2012லிருந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு அழைக்கப்படுது. வளர்ந்து வரும் வீரர் விருது 2019ஆம் ஆண்டிற்கான அந்த விருதினை சுபம் கில் என்ற கிரிக்கெட் வீரர் தான் வென்றுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக்கின் வெற்றியாளருக்கு ரூபாய் 20 கோடி பரிசு தொகையும், 2ஆம் இடத்தை பெறும் அணிக்கு ரூபாய் 12.5 கோடியும் வழங்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டில் தான் ஐபிஎல் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அது டிக்ளேர் பண்ணது 2007ஆம் வருடம். ஆனால் முதலாக 2008ஆம் வருடத்தில் தான் இந்த மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2008ஆம் ஆண்டின் ஐபிஎல் பட்டத்தினை வென்ற அணி ராஜஸ்தான் ராயல்ஸ், 2009ஆம் ஆண்டில் டெக்கான் சார்ஜர்ஸ், 2010ஆம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ், 2011ஆம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ், 2012ஆம் ஆண்டில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும், 2013ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியும், 2014ஆம் ஆண்டில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும், 2015ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியும், 2016ஆம் ஆண்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும், 2017ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியும், 2018ஆம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், 2019ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஐபிஎல் பட்டத்தினை வென்றுள்ளது. 2020க்கான ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதனுடைய வின்னர் யார் அப்படின்றது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்த் டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.